பூங்கா இது வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன். எல்லாம் நடித்தவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. நான் அங்கே முன்னாடி லீட் பண்ணுறது வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியவங்க. உங்கள் 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 இதில் நானும் இங்கே இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ. அண்டு எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் எங்கள் டைரக்டர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன், முதல்ல இருந்தே பார்த்தேன். இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும். அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்யூ. எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார், அது போர் அடித்தவங்க எல்லாருக்கும். அதனால யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாரும் என் ஹார்ட்டில் இருக்கீங்க. வாய் வழியாக வெளியே வரனால எல்லோரும் இங்கே இருக்கீங்க. யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் எழுத்து வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அது வந்து வளரும் கலைஞருக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது. ஸோ இந்த மேடையை வந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். ஐ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யா நிறைய பேச வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாமல் போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அதை நல்லபடியாக அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன். அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்கே இருக்காரு. ரொம்ப நன்றி சார். அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல் பண்ணணும். சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார், நட்டி சார் ஹீரோவாக வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது. இதுக்கு இன்னும் மேல்மேலும் இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம், எல்லாருமே புதுமுகங்கள், அவங்கள போட்டு ஒரு படம் நகர்த்தி கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதில் நாங்கள் தினம் யோசிக்கிறோம், இது அடுத்த கடை மூவ் ஆகுமா, ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்து. பட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் பண்ணி கொண்டு வந்ததுன்னா அது டேரக்டர் சார், அது உங்களோட ஒன்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பூங்கா, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு கதை. ஒரு பூங்காவை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ எமோஷன்ஸ் அதில் அட்டாச்சாக இருக்குது, தினம் நம்ம என்னென்ன ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை. இது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அண்டு மோரோவர் ஒரு நியூ கமரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து அவ்வளோ காம்படிட்டிவாக போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மீடியா மோகம் வந்து எல்லாரும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் என்னோட ரோலை நல்லா பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் எங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுற காலத்துலேருந்தே வந்து நான் ஒரு படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ஃபைட் மாஸ்டர், நான் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜாவா சுந்தரேசன், அவரை நான் நிறைய வாட்ச் பண்ணுவேன். நிச்சயமாக வந்து அவர் பெரிய ஒரு காமெடி நடிகராக வளம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லாரையும் பார்த்தேன், ஹீரோவை பார்த்தேன், ஹீரோயினை பார்த்தேன், வில்லன் எல்லாருமே உயரமாக இருக்காங்க.
இந்த படமும் வந்து நிச்சயமா வந்து ஒரு மிகச்சிறந்த உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து நிறைய நான் வந்து இந்த படங்கள் நான் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சியை தூக்கி உருன்னு வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாம இங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. முக்கியமா வந்து அந்த தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடிகிற காலத்துல வந்து நிச்சயமா வந்து சந்தோஷத்தை நான் நிறைய இடங்களை பார்த்துக்கல, இங்க பார்க்கறேன். அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய முதற்கண் வணக்கம். இதையெல்லாம் வந்து ஒரு முறையா கொண்டு போறவர் வந்து ஒரு இயக்குனர். ஒரு இயக்குனர் இயக்குனருக்கு வந்து தனசேகர் வந்து எனக்கு இப்பதான் அறிமுகம். பட் நண்பர் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து எவ்வளவு தூரம் அதை கரெக்டாக எடுத்துட்டு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கும். நிச்சயமா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்குன்னு நம்புறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல வந்து நான் முத்துக்குமார் சாரோட பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மியூசிக் சொல்லிட்டு இருந்தாரு. சினிமா மட்டும்தாங்க. இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒருத்தனுடைய விஷயங்கள் பேசப்படும்னா அது சினிமா மட்டும்தான்ங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு. கர்வமா கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த பூங்கா, இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நிறைய படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், கதைகள் எல்லாமே உருவாகிற இடம் வந்து பூங்காங்கிறது வந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். பூங்கா வந்து பறவைகள் சங்கமிக்கிற இடம் மட்டும் கிடையாது, நிறைய வந்து மனிதர்கள் சங்கமிக்கிற இடம். வித்தியாச மனிதர்கள், வித்தியாசமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட வந்து இருக்கிற ஒரு உலாவர இடம் தான் வந்து பூங்கா. நிச்சயமா இந்த பூங்காலேயே வந்து கதை அமைப்பு வந்து நிச்சயமா ஒரு வித்தியாசமா இருக்கு நினைக்கிறேன். அந்த பேக் ட்ராப் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனசார வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் எனது நன்றி. சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு கலைமாமணி ஜாகுவார் தங்கம் அவர்களையும், இயக்குனர் பாலசேகரன் சார் அவர்களையும், திரு ஜாவா சுந்தரேசன் அவர்களையும் வருக நான் வரவேற்கிறேன். மற்றும் எனது தயாரிப்பாளர்கள் திரு ராமு அண்ட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது குடும்பத்தினர் அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் போக 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 சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது திரு பாலசுப்ரமணியம் அண்ட் ராமண்ணன். ரெண்டு பேருமே எனக்கு கடவுளை தான் தெரியுறாங்க. கடவுள் வந்து நேராக வர மாட்டார். சில நேரத்தில் படங்கள் நடக்க முடியாத ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அந்த படம் எப்படி நடக்கும்னு தெரியாது. அப்போ ரெண்டு பேர் வராங்க. அவங்க ரெண்டு பேரில் வந்து ராமனும் பாலசுப்ரமணியம் சார் அவர்கள் என்று கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் ஹீரோ கௌசிக் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி எந்த நேரத்துலையுமே எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சசி அவரும் அதே மாதிரி தான். ஆரம்பத்தில் பார்ப்பார் அப்படியே, சார் என்ன சார் நடக்கும் சார் நடக்கும் சார். ஆனால் அவரே சொல்கிறாங்க இந்த அளவுக்கு ஒவ்வொரு முறையும் அவனை ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்க்கும்போது சொல்லுவார், பரவாயில்ல சார் எப்படி இப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றாரு. அப்போ தான் எனக்கு பரவாயில்ல நம்ம கொண்டு வந்துருக்கோம். நான் கொண்டு வரல, இறைவன் கொண்டு வந்திருக்கான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சாதாரணமாலாம் வர முடியாது. இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த படம் ரிலீஸுக்கும் அதெல்லாம் நினச்சிருக்கேன். ஏன்னா நடக்கவே நடக்காது இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது வந்து இறைவன். ஸோ அதை ரிலீஸ் பண்ணி விட மாட்டானா, அதுக்கு ஒரு ஆண்டவன் ஒரு நல்ல வழி கொடுப்பான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆரா அண்ட் பிராணாலாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கதையில் வந்து ரொம்ப திருப்புமுனையாக இருப்பாங்க இந்த படத்தில். அவங்களுக்கு என்னுடைய நன்றி.
மற்றும் என்னோட பார்க் நண்பர்கள். நான் இந்த அண்ணா பார்க்கில் வந்து ஒரு 35 வருஷமாக போயிட்டுருக்கேன். இந்த பார்க்கில் வந்து ஒரு முதல் இந்த படம் தான் பிளான் பண்ணேன். அந்த குவைட் டைமில் வந்து எனக்கு இந்த படத்தை பண்ண முடியாமல் போச்சு. அப்போ குருமூர்த்தின்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இந்த படம் வந்து எல்லாம் புதுசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சு தான் இந்த படத்தையே பார்த்தேன். நீங்கள் படம் பார்த்த நிறைய பேர் சொல்லுங்க, எல்லாம் சார் ஆர்டிஸ்ட் இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னாங்க. இந்த கதைக்கு வந்து பூங்கா யாரை படத்தை பார்த்தாலுமே உன்னை பார்த்துட்டா அவனை பார்த்துட்டான்ற மாதிரி சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் பண்ணியிருக்கேன். யாரும் நடிக்கிறா தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் அடுத்த படத்தில் ஆர்டிஸ்ட் வச்சுருப்பேன். இந்த படம் பூங்கா வந்து இயற்கையாக இருக்கணுன்றதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது அந்த பார்க்கில் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. வெங்கட் சார் செக்ரட்டரி அவரெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். நம்ம ஜேபி சார், ஜெயபிரகாசன் சார், அப்புறம் சித்திக் சார், ஐதா சார் மற்றும் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டோட்டலாகவே வந்து அந்த எல்லாருமே கேட்டிருக்காங்க, எப்படி இந்த பார்க்கில் வந்து ஒரு 10-15 நாள் ஒர்க் பண்ணீங்கன்னா, என்னோட அணுகுமுறையும் அவர்களுடைய ஒத்துழைப்பும் தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நகர்த்திட்டு போச்சு. ஸோ அவர்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட டெக்னீஷியன்ஸ் மியூசிக் விக்கி ரொம்ப பிரமாதமாக பண்ணார். பெரிய இடத்துல தான் வந்தார். இந்த ப்ராஜெக்ட் கதையை கேட்டோன்னா அவங்க அம்மா சொன்னாங்க, நல்லா இருக்குடா, டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு, நீ நல்லா பண்ணணுன்னாரு. அதேமாரி அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அவர் நல்லா பண்ணிட்டாரு. மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே படம் பார்க்கும்போது எல்லாம் கேட்பாங்க, சாங் சூப்பராக இருக்குதுன்னாங்க. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி நம்ம ஃபைட் மாஸ்டர் முருகன் சார், அவர் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து சின்னதாக கொடுத்தாலுமே அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவர் எல்லாருமே கேட்டாங்க, ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. அவர்லாம் நான் நிறைய டைம் கொடுக்கல, டைம் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பார் அவர். அடுத்த படத்துலாம் நல்லா டைம் கொடுப்பேன் நான். அதுமாதிரி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் முகன்வேல், அப்புறம் என்னோட உடன்பிறவா தம்பி மணிகண்டன், அவன் எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு தோண்டு போகாத அளவுக்கு எனக்கு கூடவே இருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுவான். சில நேரத்தில் நானே டிஸ்டர்பாக இருக்கும்போது கூட, சார் அதெல்லாம் சரியாயிடும் சார், இன்னும் 1 மாதம் சார், இன்னும் 2 மாதம் சார். அவன் சொல்கிறது வந்து ஒரு கடவுளை இது வந்து நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவன் வந்து அவன் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து எதுவுமே என்கிட்ட காட்டிக்க மாட்டான். சார் வந்துடுவோம் சார், என்ன சார் இது பெரிய விஷயமா சார் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு சார், கொண்டு வந்துடுவோம் சார். அவன் சொல்லும் போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், பரவாயில்ல நல்லா வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லா இயக்குனருக்குமே இந்த மாதிரி ஒரு உதவியாளர் கிடைச்சாங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மற்றபடி பிஆர்ஓ சார் ரொம்ப சொன்ன உடனே சடன் டைம் ஷார்ட் டைமில் தான் சொன்னோம். அதை இமீடியட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி சாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். கவிதா மேடம் குருமூர்த்தி படத்துலேயும் அவங்க தான் இது பண்ணாங்க, ஆங்கரிங் பண்ணாங்க. இந்த சென்டிமெண்ட்டாக இன்னைக்கு இந்த படத்துக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கொடுக்குறேன். இந்த படம் பூங்கா, இந்த பூங்கா வந்து வழக்கமாக வந்து யாருமே இந்த பூங்காவில் வந்து சாங்ஸ் எடுப்பாங்க, ஏதோ ஒரு ஃபைட் எடுப்பாங்க. இந்த முழுக்க இந்த பூங்காவே ஒரு கதைக்களமாக மாற்றி அதை பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு எல்லாருமே கதை கேட்கும்போது சொன்னாங்க, இது எப்படி கதையாக இருக்குது, படமாக மாற்ற முடியுமான்னு. அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்கிறாங்கன்னு ஒவ்வொன்றா செஞ்சு அது மாதிரி பண்ண ஒரே நேரத்தில் வரல, கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் பூங்காவுக்கு எல்லாரும் வரணும், அதே மாதிரி பூங்கா படத்தையும் பார்க்கணும். எல்லாரும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி.